சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலினும் ஒரு மாடல். மயிரை கூட சிறச்சி விட்டுருவான், மொட்டையாக தான் இருப்பான். ஆனால் இந்த பதவி மயிரை திறக்க மாட்டான். பார்வர்டு கிருவடுனா தேஞ்ச செருப்பு கட்ட விளக்க மாதிரி வச்சு அடிச்சிருக்கு. கொரோனா வந்தாலும் கைதட்டுங்க, மணி அடிங்க, விளக்கத்துங்கன்னு படுத்துருவான். நான் தம்பி உதயா அமைச்சரவையிலையும் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க இன்ப அமைச்சரவையிலையும். தம்பி உதயநிதி இளைய கலைஞரான், இன்னும் 2 வருஷம் இருந்திருப்பார். சின்னவர் சொப்பு வச்சு விளையாடிட்டு போங்கடா. அப்படி பல்லாம் போட்டிங்களா, கிச்சு கிச்சு தாம்பலாம், கிய தாம்பலாம், இதே போடுங்கடா. எங்க இருக்கு குச்சி? இங்க இருக்கு, பொத்தி விளையாட்டு போங்கடா. மாட்டடி காட்டி வந்து கதவை திறந்துட்டு அருவாலை வச்சு ஏய் ஏய் தோளச்சு பெருமை வேட்டி பெருமாட்டி ஏய் ஏய் அப்படின்னா அது வந்து என்னங்க சத்தம், ஏய் யாரா வேண்டா ஏய். இதே தான் எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை. இதான் எங்கள் ஐயா, எங்கள் சின்ன ஜமீன், எங்கள் ஐயா சின்னவர் வந்துட்டாங்க. அவங்கள முதலமைச்சராக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவனுக்கு நல்ல ஆயிலை கொடுக்கணும், நல்ல ஆயிலை கொடுக்கணும். அப்படியே எங்கள் ஐயா இன்பா ஐயாவே நான் முதலமைச்சராக பார்த்துடணும். அந்த குடும்பம் தாங்க எங்களுக்கு சரியா வரும், வேற எதுவும் எங்களுக்கு சரியா வராது. ஏண்டா உன் குடும்பம் கூட உனக்கு சரியா வராதாடா? நீ ஏதோ வந்து நினைச்சா 1 ஏக்கர் கரும்பு அழிஞ்சிருச்சுங்க, இந்த 1000 ரூபா வச்சுக்க. 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபா பயிலுங்க, எதுக்கு எடுத்தாலும் 1000 ரூபா. என் பிள்ளைய என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு 1000 ரூபா காசு கொடுங்க அப்போ தான் படிக்க போவேன்னு யார் சொன்னது? நீங்கள் கொடுத்த எதையாவது என் மக்கள் வீதியில் நின்று கேட்டு போராடியது உண்டா? ஒன்று சொல்லு. மிக்சி, இந்த கிரைண்டர், இல்லை டிவி, இல்லை இந்த ஃபேனு, ஏதாவது இல்லை 1000 ரூபா ஏதாவது எதை நாங்கள் கேட்டோமா? காலேஜுக்கு போகிறதுக்கு எனக்கு 1000 ரூபா கொடுத்தா தான் நான் படிக்க போவேன், எதை சொன்னோமா? பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுங்க, பொங்கலுக்கு 1000 ரூபா, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முளை கரும்பு, யாராவது கேட்டோமா? 1 முளை கரும்பு எங்களுக்கு, 1 முளை கயிறு உங்களுக்கு விரைவில் பரிசீலனை. தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை அவமான சின்னமாக்கி அலைய விட்டுட்டு உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகளை 1/2 கிலோ 1 கிலோ அரிசிக்கு கையேந்த வச்சுட்டு ஆட்சி நடத்துகிறேன் மாடல். அவன் தான் சொல்கிறானே மாடல் தான். நான் சாம்பிள் பீஸ், சாம்பிள் பொம்மை கடைக்கு போ, ஒரு துணி கடைக்கு போ, வாசலில் ஒரு பொம்மை, புடவை கடைக்கு போ, அதுக்கு பேர் என்ன? மாடல். அது மாதிரி இது ஒரு பொம்மை, இது ஒரு மாடல். தம்பி மாடலை வந்து நீ என்ன மாதிரியாக தான் பார்க்கணும். இப்ப ரம்மி ஆடுங்கள், 1000 பணத்தை அள்ளுங்கள், பேசுறவர் யார்? அவர் ஒரு மாடல். இது திராவிட ஆட்சின்னு சொல்ல முடியல, திராவிட மாடல். அப்ப என்னது? நம்ம அப்பா சொல்லுவாங்கல்ல, பால் குடிக்கலாமா அப்பா? அப்பா நம்மாழ்வார்ட்ட கேட்டா, குடிக்கலாம், மாடு எங்கே வச்சிருக்க? அப்போ இது என்னது? பால் இல்லை, பால் போல ஒன்று. நீ மாம்பழம் ஒரு பருவத்தில் தானே காய்க்கும், ஆனால் எப்போ பார்த்தாலும் மாம்பழம் சாறு குடிக்க முடியும் கடையில். ஏன்னு மாங்கோ ஃப்ளவர் டப்புன்னு திறந்து மாம்பழம் எப்பவும் குடிக்கலாம். அது யாரு? அது ஒரு சாம்பிள் பீஸ், அது ஒரு மாடல். என்ன ஈர்களில் ரத்தமா? உங்க பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, மீன் இருக்கிறதா, கறி இருக்கிறதா? இப்ப கேளுங்கள் உப்பின் ஞானம். அது இருக்குதுல்ல, அது வந்து அது ஒரு மாடல். அதுபோல இதுவும் ஒரு மாடல். சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலினும் ஒரு மாடல். எதுக்கு மாடல்? கேடுகட்ட ஆட்சி, கேவலங்கட்ட ஆட்சி. ஒரு ஆட்சி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் ஒரு தலைவன் நாட்டை நிரூபிக்கக்கூடாது என்பதற்கு சரியான மாடல், முன்னுதாரணமான மாடல் இந்த திராவிட மாடல். விளங்குதா? மறுபடியும் சொல்லணுமா? என்ன புத்திசாலித்தனம்! இது ஒரு மாடல். இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது நண்பிற்குரியவர்களே, அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, சபையோர்களே, சிறியோர்களே, உங்களுக்கு திராவிட மாடல் என்றால் சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது.
வெறும் செய்தி அரசியல் தான், வெறும் செய்தி அரசியல் தான். தமிழகம் மிளிர்கிறது, தமிழகம் ஒளிர்கிறது. எங்க எங்க மக்கள் பூரா இருட்டில் கடந்து மெழுகுவத்தி ஏற்றிக்கிட்டு இருக்கேன், தமிழகம் மிளிருது ஒளிருது. என்னது இது? ஏமாற்று, ஏமாற்று, பசப்பு வார்த்தைகள், இனிப்பான வார்த்தைகள். ஓராண்டு ஈராண்டா, 50 ஆண்டுகளுக்கு மேலாக பூனை இருக்கிறதை என் அன்பு உடன் பிறந்தார்களே, கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, பள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, பூனை பாலை நீங்கள் காய்ச்சி சட்டியில் வைக்கும்போது, பாத்திரத்தில் வைக்கும்போது சூடாக வைத்து விட்டீர்கள் என்றால் அது பசியில் வந்து குடிக்கும் போது அதை சுட்டு விட்டால் வெள்ளையாக எதை பார்த்தாலும் தன் வாழ்நாளில் கிட்ட வராது. பூனை ஒரு தடவை சுட்டா அது பட்டறிவில் இது சுடும், வெள்ளையா இருக்குது, இது அதுபோல சுடுமோ என்று கிட்ட வராது. ஆனால் 50 ஆண்டுகளாக இந்த அயோக்கியர்கள் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு முறையும் உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பூனைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. பூனைக்கு ஒரு நாய் மதில் சுவர்கிட்ட அப்படியே இருக்குது, திருட செவரேறி குதிச்சு அங்கே குதிக்கவா போகவா நிற்கிறான், நாய் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் செய்யலை, அப்படியே இருக்குது. இந்த நாய் நல்ல நாயாக இருக்கும் இருக்கடா, அமைதியாக இருக்கடா அப்படின்னு பார்க்குறான். டப்புன்னு குதிச்சான், அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இடுப்பில் இருந்து ஒரு பையை எடுத்தேன், ஒரு கோழி காலை தூக்கி டப்புன்னு போட்டேன். கோழி காலை பிடிக்கல, அவன் காலை கவிடுச்சு. ஏய் கழுத, இவ்வளோ நேரம் நல்லா தானே கம்முன்னு இருந்த, அதை நம்பி தானே நான் குதிச்சு உள்ளே போனேன், இப்படி கடிச்சு விட்டியேண்ணே. டேய், நீ இவ்வளோ நேரம் எங்கள் எஜமானுக்கு சொந்தக்காரனோ தெரிஞ்சவனோ எதுக்கு வார என்னன்னு நினச்சேன், நான் பேசாமல் இருந்தேன். நீ எலும்பு துண்டை போட்டினா அயோக்கிய பயில நீ திருடத்தானே வர, அதனால தான்டா கடிச்சேங்குது. நீ வந்து நான் வந்தால் 2 கோடிக்கு பேருக்கு வேலை, ஒரு குடிக்கு 15 லட்சம் வங்கியிலே போடுவேன், அதை செய்வேன் இதை செய்வேன், நாங்கள் வந்தால் அதை செய்வோம், நாங்கள் வந்தால் அதை செய்வோம். வந்தபோது ஏன் செய்யலேன்னு ஒரு வயந்த கூட்டத்தில் கேட்கல. இதையெல்லாம் சொன்னார்கள், நம்பினோம். ஆனால் ஓட்டுக்கு 1000 2000 3000 கொடுக்கும்போது இவன் திருடன், திருடத்தான் நமக்கு காசு தருகிறான், நாய்க்கு போட்ட எலும்பு துண்டு போல நமக்கு போடுகிறான் என்று ஏன் மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட தன்மானமைக்க தமிழ் மக்களுக்கு அந்த உணர்வு வரல? ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாது போனது ஏன்? அப்புறம் தெருவில் நின்று புலம்பி எங்களுக்கு நிவாரணம் தரல, அந்த தெருவில் கொடுத்துட்டு இந்த தெருவில். உங்களுக்கு தெரியுமா, தமிழக நிலத்தில் நாம் வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு போராட்டம் நடந்தது. அந்த தெருவில் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு எங்க தெருவில் கொடுக்கவில்லை என்று மக்கள் வீதியில் நின்று போராடினாங்க. எவ்வளவு புரட்சிகரமான போராட்டம் என்பதை கற்றறிந்த இளம் தலைமுறை என்று புரிந்து கொள்ளணும். ஒரு அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா ஓட்டுக்கு 500 ரூபா பே, 500 ரூபா அதை வச்சு என்னம்மா செஞ்சேன்? 5 நாள் பசியாமல் சாப்பிட்டோமாப்பா, அப்புறம் 5 வருஷம் பட்டினியாக கிடப்பியம்மா, அதையம்மா யோசிக்கலைன்னா தலையை சிரிது. கற்றுக் கொடுக்க எவரும் இல்லை. கற்றவர்கள் விலகி நின்றதால் மற்றவர்கள் இதை நிறைத்து விடுகிறார்கள். நல்லவர்கள் விலகி நிற்பதால் கயவர்கள் நிறைத்து விடுகிறார்கள். அரசியலின் புனிதம் கெட்டு விடுகிறது. அரசியல் தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு என்பது மாறி பாதுகாப்பாக திருடுகிற கொள்ளையடிக்கிற ஒரு பாதுகாப்பான இடம் என்று மாறி நிற்கிறது, மாற்றப்பட்டு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும். இப்போ நிவாரணத் தொகை ஒரு ஏமாற்று, வழங்க மாட்டார்கள். ஆனால் பரந்தூரில் 40,000 கோடிக்கு வானூர்தி கட்டுவார்கள். நல்லா விளங்கணும். அன்னூரில் 3000 ஏக்கரில் சிப்காடு கட்டுவார்கள். பல சிப்காடு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. காரணம் வளர்ச்சி. பல தொழிற்சாலைகள் இருந்தும் எங்களின் வளர்ச்சி என்ன? ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி போட்டால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் நிற்கிறோம்.
இதுதான் இவர்கள் கட்டமைத்த வளர்ச்சி. இதை நன்கு விளங்கணும். இதெல்லாம் வளர்ச்சியில் வருது. 130 கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா. 30 மாநிலங்களை கொண்ட ஒரு ஒன்றிய பேரரசு. சின்ன நாடுகள் கூட, ஏன் இலங்கை கூட தன் நாட்டிற்கென்று ஒரு வானூர்தி வச்சிருக்கு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர். படிக்க போன நம்ம பிள்ளைகள் உக்ரைனில் சிக்கிட்டான். தன்னுடைய வானூர்தியை அனுப்பி அங்கே படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் தன் தாய் நிலத்திற்கு, இந்த நாட்டிற்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் போது தன்னுடைய வானூர்தி அனுப்பி அவர்களை திருப்பி தன் நாட்டிற்கு கூட்டிக் கொண்டு வர இந்த நாட்டிற்கு ஒரு வானூர்தி இல்லை. என் உடன் பிறந்தார்களே, சொந்தமா ஒரு வானூர்தி கூட இல்லாத இந்த நாட்டிற்கு வானூர்தி போக்குவரத்திற்கு ஒரு மானங்கட்ட வெக்கங்கட்ட ஒரு அமைச்சர் தான். அதை மகுவா மைத்ரா மானங்கட்ட, உனக்கு தான் ஃப்ளைட்டே இல்லையா, பிறகு அதுக்கு ஒரு துறை, அதுக்கு ஒரு அமைச்சர். இது சிரிக்கிறதுக்கு ஆழமா சிந்திக்கணும். எப்படிப்பட்ட ஆளுக பாருங்க. வானூர்தியே கிடையாது, ஆனால் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட். எந்த ஃப்ளைட்டு பறக்கும்? நாங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுறதா, கபடி விளையாடுறதா, இல்லை கிரிக்கெட் ஆடுறதா? அந்த திடல்ல சொல்லு. இதெல்லாம் சேட்டையா இல்லையா? 40,000 கோடியில் ஒரு 15,000 கோடி கமிஷன் அடிப்பேன். கமிஷன் பாய்ஸ் அதுக்காக தான். எலும்பு துண்டுக்கு அலையும்பார் நாய், அப்படி இந்த கமிஷனுக்கு அலைகிற கூட்டம் இது. எதுக்கு? யாராவது அறிவில் சிறந்த பெருமக்களே, ஏற்கனவே சென்னையில் இருக்கிற பன்னாட்டு முனைமம் இல்லை உள்நாட்டு முனைமம், இந்த டொமஸ்டிக், இந்த இன்டர்நேஷனல், இந்த டெர்மினல் இருக்குல்ல, இந்த விண்ணூர்தியில், இந்த வானூர்தி நிலையத்தில் வசதி இல்லை. வானூர்தி இறங்கி ஏறுவதற்கு சரியான பாதை இல்லை. ஒரு ரன்வே தான் இருக்கு, ஒரு ஓடுதளம் தான் இருக்கு. இன்னொன்று சும்மா புல்லுமண்டி கிடக்க, அதை சீர் செய்யல. உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி வந்து இறங்கி பறந்துட்டது. நம்ம ஊர்ல இருக்க பன்னாட்டு முனைமத்தில் இன்டர்நேஷனல் டெர்மினல்ல உலகத்திலே மிகப்பெரிய வானூர்தி ஃப்ளைட் வந்து இறங்கி பறந்துட்டது. அவ்வளவு வசதி இருக்கு. 1800 ஏக்கர்ல அந்த ஏர்போர்ட் இருக்கு. 1800 ஏக்கர் இடத்தை கொடுத்தது யார்? நாங்க தான். சேலத்திலிருந்து சென்னைக்கு 4 வழிச்சாலை இடத்தை கொடுத்தது யார்? நாங்க தான். எங்களாத்தால் அப்பையும் சித்தப்பன் பெரியப்பேன் தாத்தா பாட்டி தான் விளைநிலத்தை விட்டு கொடுத்தா, வர்த்தக நிறுவனம் கடையை விட்டு கொடுத்தான், குடியிருக்க வீட்டை இடிக்க அனுமதிச்சான். காரணம், தேவை இருந்தது, கொடுத்தான். இப்பவும் தேவை என்றால் கொடுப்போம். அது தேவையில்லை, அதனால போராடுறோம். மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத அதிகாரத்தை நீங்கள் நிறுவிவிட்டீர்கள். இத்தனை கேள்வி எழுப்புறமே, ஒரு பதில் சொல்லுங்க. எதற்காக 5000 ஏக்கரில் பரந்தூர்ல விளைநிலத்தை பறிச்சு நீ ஏர்போர்ட் கட்டுற? எந்த விமானம் பறக்கும்? சென்னையிலிருந்து மதுரைக்கு ஒரே ஒரு விமானம், இண்டிகோ. திருச்சிக்கு அலைவரிசை கிடையாது. காலையில் ஒன்று, ராத்திரிக்கு ஒன்று, இடையில பயணம் கிடையாது. தூத்துக்குடிக்கு ஒன்று போகும், திருப்பி அதே வரும், முடிஞ்சு. சேலம் பெரிய தொழில் நகரம், அங்கே வானூர்தி சேவையே கிடையாது. ஆனால் துறைமுகம், ஏர்போர்ட் இருக்கு, வானூர்தி நிலையம் இருக்கு, 150 ஏக்கரில் இருக்கு. அதை விரிவாக்கம் செய்யணும். ஐயா எடப்பாடி வரும்போது எதிர்த்து போராடணும். விவசாயி தற்கொலை பண்ணியில் செத்தாங்க. உலகில் மிகப்பெரிய நாடுகளில் கூட 150 ஏக்கரில் தான் இருக்குது. அது போதுமானது. ஒரு விண்ணூர்தி இறங்கி பறக்கிறதுக்கு எதுக்கு 150 ஏக்கருக்கு மேலே? வானூர்தி நிலையம் அமைப்பதும் வானூர்தியில் பறப்பதும் வளர்ச்சி தான். ஆனால் வானூர்தியில் பறப்பவனுக்கும் தாகம் எடுக்கும், வயிறு பசிக்கும், அந்த தண்ணீரும் சோறும் தரையிலிருந்து தான் போக வேண்டும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சங்கத்தின் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். நீ 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை போட்டு காரில் போகலாம். காரில் போறவனுக்கு சோர் எவன் தருவான்? அது வேளாண் பெருங்குடி மக்கள் தான் தரணும். உலகத்திலே ஒரே ஒரு சாதி. ஏன் எங்கள் ஐயாவுக்கு, சிவாஜி ஐயாவுக்கு 5000 பாரம்பரிய நெல் விதைகளை சேமித்தவருக்கு வள்ளுவனை கொடுத்தோம் பரிசா? உழவின் பெருமையை, உழவர்குடியின் பெருமையை
எங்கள் மூதாதை தமிழ் மறை என்ற வள்ளுவ பெருமகனார் போல உலகத்தில் எவனும் பாடல. அதனாலதான் வள்ளுவனை உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. 10 குறள் 1 2 ஒரு தடவை இந்த கருத்தை சொன்னா கூட 10 முறை அழுத்தி அழுத்தி சொல்றான். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. இதை தாண்டி உழவின் பெருமையை ஒருத்தனும் சொல்ல முடியாது. ஒரு சன்னியாசி, ஒரு சாமியார், ஒரு துறவி, இங்க இருக்கிற துறவியில நான் சொல்லலை, எல்லா பதவியும் இறந்துருவான். காசி மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எல்லாத்தையும் பறந்துருவான். ஆனால் பதவி ஆசை மட்டும் திறக்க மாட்டான். அப்படி தான் ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் 2 தடவை முதலமைச்சராக இருக்கு, ஆதித்யநாத் யோகி. அவன் எல்லாத்தையும் திறந்த சாமியார் மயிரை கூட சிறச்சி விட்டுருவான், மொட்டையாக தான் இருப்பான். ஆனால் இந்த பதவி மயிரை திறக்க மாட்டான். பேர் என்ன? சாமியார். அவர் எதை சொல்றார் வள்ளுவ பெருமகனார்? எதுவுமே வேண்டாம் என்று பற்றற்று போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுறாங்கிறான். ஏன்னா அவனுக்கும் சோறு கிடைக்காது, எங்க அத்தால் அப்பன் தான் கொடுக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நாங்க தான் பெரிய சாதி. நோ நோ மை டியர், நோ. நாங்க தான் பெரிய சாதி. நெவர் நெவர். அப்ப எவன் தான் பெரிய சாதி? எவன் உழுது விதைச்சு விளைய வச்சு அறுவடை செய்து தானும் உண்டு மற்றவன் பசிக்கு உணவளிக்கிறானோ அந்த உழவர் குடிதான் உலகத்திலே தலை சிறந்த குடி, உயர்ந்த குடி. அவன்தான் எஃப்சி, அவன்தான் ஃபார்வர்டு கம்யூனிட்டி. இனிமே உழவனை தவிர எவனாவது ஃபார்வர்டு கிர்வர்டுனா தேஞ்ச செருப்பு கட்ட விளக்கமாறு வச்சு அடிச்சிருந்து வழக்கு அடிக்க சொன்னவர் தாங்க, அவரை போய் கேளுங்கன்னு. அது நான் பார்த்துக்கிறேன். நம்ம பார்க்காத சிறையா? நம்ம சொந்தக்காரன் பூரா வக்கீலுக்கு எதுக்கடா படிச்சிருக்கேன்? நம்ம ஜெயிலுக்கு போகலன்னா அவனுக்கு பொழப்பெதுரா? நம்ம சித்தப்பெம்பெரி மாமச்செல்லாம் போலீஸில் எதுக்குடா? நம்ம மேலே வழக்கு போட்டு உள்ளதால தான். இல்லைன்னா காக்கி சட்டைக்கு கஞ்சி ஓட்டும் பயனில் ஒன்றும் இல்லை. நம்ம சொந்தக்காரன்லாம் அந்த வக்கீல் கோட்டை வச்சு காக்கா தான் விரட்டணும், கருப்பு கோட்டை வச்சு. அதனால நம்ம குற்றம் செய்வோம், அநீதிக்கு எதிராக போராடி அது இந்த சட்டத்தின் பார்வையில் குற்றம் என்றால் அந்த குற்றத்தை தொடர்ந்து செய்வோம். ஒன்னும் யோசிக்காத நீ. வேளாண்மை என்பது எதை படிக்காத வேலை பண்ணுறது, அது பண்ணுறது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க நீ. எதுக்கு இவ்வளோ தூரம் அந்த சிக்கல் வருதுன்னு இருக்க? அந்த உழவனுக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனை வருதுன்ற நீ நல்லா கவனிச்சுப்பாரு. சிகரெட்டு குடிக்காம நீ வாழ்ந்துடலாம், ஆனால் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், விற்கிறவன் கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா சின்ன சின்ன கோடீஸ்வரன் இல்லை, பெரும் கோடீஸ்வரன். சாராயம், டாஸ்மார்க் சரக்கு குடிக்காம நீ வாழ்ந்துடலாம், ஆனால் அதை காய்ச்சிற முதலாளி, விற்கிற முதலாளி பெரிய பணக்காரன். காரு அது இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் அதை தயாரிக்கிறவன் வாங்கி விற்கிறவன் பெரிய பணக்காரன். செல்ஃபோன் அது இல்லாமல் நீ வாழ்ந்துட முடியும், வாழ்ந்த பலாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த. ஆனால் செல்ஃபோனை உற்பத்தி செய்கிறவன், அதை விற்கிறவன் பெரிய பெரிய கோடீஸ்வரன் செல்வந்தன். இது இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும், ஆனால் உணவில்லாது நீ வாழ முடியாது. இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்கிறவன், விற்பவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், லட்சாதிபதியாக இருக்கிறான். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் உணவளிக்கிற உழவர் குடியோன் பிச்சையாதிபதியாக இருக்கிறான், ஏழ்மையில் இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், வாழ முடியாமல் சாகிறான் என்றால் இது என்ன என்ன முறை, என்ன விதி என்பதை நீ யோசிக்கணும். காரணம் என்ன? இந்த பொருள்களை எல்லாம் உற்பத்தி செய்வன் அதற்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான். கால் செருப்பு 250 ரூபாய் அவன் முடிவு செய்கிறான், அதற்கு விற்கிறான். இந்த சட்டை 500 ரூபாய் அவன் முடிவு செய்கிறான், விற்கிறான். ஆனால் உழவன் விளைய வைத்த உற்பத்தி செய்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்க முடியவில்லை உலகத்திலே. அதுதான் மிகப்பெரிய துயரம், கொடுமை.
இன்னைக்கு நேரத்தில் 12 காலமாக சிறைக்கிற ஒரு பிளேட்டு கத்தி 15 ரூபாய்னா 15 ரூபாடா. ஒரு குண்டூசி ஒரு ஊக்குவிக்கிறது கூட 5 ரூபாய்னா 5 ரூபாடா. ஆனால் ஒரு முளை கரும்பை விளைய வைக்க 20 ரூபாய் அடக்க செலவாகிறது. இப்போ ஏற்றிட்டு வராம்பார் பொங்கலுக்கு 40,000 ஏக்கரில் கரும்பு விளைஞ்சு காத்து கிடக்கு. இவன் பொங்கலுக்கு வாங்கி வினுவம் பண்ணான்னு விளைய வச்சுட்டு ஏமாந்துருக்குது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறது? நம்ம அரசா போடுறாங்க இண்டஸ்ட்ரியை. கரும்புலேருந்து போடுற நாட்டு சக்கரை தயாரிடா, வெள்ளம் தயாரிடா, கரும்பு சக்கரையிலேருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிடா, இண்டஸ்ட்ரி. அது அது வேளாண் குடிமகனின் மகனுக்கு தான் அந்த வேதனையும் அந்த வழியும் தெரியும். அது எப்படி சரி சொல்லணும்னு தெரியும். பதநீர் இனிக்குது, சக்கரை போட்டிருக்கீங்களா? ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைல்ல, பேசுறதுக்கு இல்லை. பெரியார் சொல்றாரு, மானமுள்ள 1000 பேரோட நீ சண்டை செஞ்சிடலாம், இந்த மானங்கட்ட ஒருத்தனோட நீ சண்டையை போட முடியாதுன்றார். நீ என்ன சொன்னாலும் அப்படியே சிரிச்சிட்டே இருந்தா நீ என்ன பண்ணுவ? ஒன்றுமே மலுமண்டையாக இருந்தா மலுமட்டையாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? காத்திக்கு தலையில் அடிச்சுட்டு போய் தொலைங்கடா, போய் தொலைங்கடா, என்னத்தையும் போங்கடா இருந்தால் போகணும். அதுதான் காரணம். அப்போ இது என்ன ஒரு நிலை மாறணும்? உழவு என்பது அன்பிற்குரியவர்களே, நம்ம என்னமோ இந்த தலைமுறையில் 21ஆம் நூற்றாண்டில் இப்போ தான் செய்கிறோம்னு நீ நினச்சிருக்கத. ஆதியில் நீ செய்த ஒன்று வேளாண்மை தான். முதலில் வேட்டையாடினாய், மலை முகடுகளில் குன்றுகளில் வேட்டையாடினாய். வேட்டையாடி உண்டதை வளர்த்து உண்ணலாம் என்று வளர்த்தாய் ஆடு மாடுகளை. நமக்கான உணவுப் பொருளை நாம் ஏன் விளைவைத்து உண்ணக்கூடாது என்று 3வது நிலமான மருத நிலத்தில் முடிவெடுத்தாய், வேளாண்மை செய்ய தொடங்கினாய். இன்னைக்கு இல்லை, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ இருந்து நீ செய்து வருகிற ஒன்று பரம்பரை. சொல்றாங்க பாரம்பரிய விவசாயம் என்று. விவசாயமே பாரம்பரியம்தான். அதில் இப்போ ஒரு வார்த்தை வருது, இயற்கை விவசாயம். அட பாவிகளா, விவசாயமே இயற்கை தானடா. விவசாயமே இயற்கை தான். இப்போ கடைகளில் நம்ம வந்ததுக்கப்புறம், அப்பா நம்மால் வர வந்ததுக்கப்புறம் ஒரு கூடுதலாக ஒன்று வந்துருச்சு, ஆர்கானிக் ஃபுட்டு. ஆர்கானிக் ஃபுட்டு அப்படின்னா அது இயற்கையிலே விளைவிக்கிறது. இயற்கையில் விளைவிக்கிறது. அது நான் வந்ததுக்கப்புறம் இப்போ கடையில் மரச்செக்கு எண்ணெய் இங்கே கிடைக்கும். அது ஒரு மாதிரியை மரச்செக்கு அப்படி வச்சிடறான். அதில் எந்த எண்ணெய்க்கும் எண்ணெய் ஆட்டுறதில்லை. இந்த எண்ணெய் எங்கிருந்து வருது? அந்த செக்கு மாதிரிக்கு இருக்கும் வாசலில். ஓ, இங்கே மரச்செக்கில் ஆட்டுறாம இருக்குல்ல, அதில் ஒரு தடவை கூட ஆட்டுறதில்லை அவன். வியாபார நுட்பம். மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும். ஏன்னா மரச்செக்கு திரும்புகிறான், மரச்செக்கு எண்ணெய்க்கு வரணும்னு நினைக்கிறான். அப்போ என்ன? இயற்கை வேளாண்மை என்கிறார்கள். இயற்கை வேளாண்மை எப்படி நடக்கும்? என் தம்பி தங்கி கிட்ட கேட்கிறேன், அறிவார்ந்த பெருமக்கள், வேளாண் பெருமடி மக்கள்கிட்ட கேட்கிறேன், இயற்கை வேளாண்மை என்பது என்ன? ரசாயன உரங்களை வேரில் கொட்டி, பாக்டம்பா, 60, 20, பொட்டாசியம், சல்பட்டு, யூரியா, இந்த கர்மாந்திர கந்தக உரங்களை நம் பயிர்கள் செடிகளின் வேர்களில் கொட்டாமல் இருப்பது. அது ஏன் கொட்டாமல் இருக்கணும்? அதனால என்ன? அது 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வெடிமருந்துகளின் துகள்கள். அதனால என்ன? உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், அதிகமாக தாகம் எடுக்கும். அதுபோல அது ஒரு ரசாயன உப்பு. அதை வேரில் கொட்டும் போது அதிகமாக நீர் தேவைப்படுகிறது, மண் காய்ந்து விடுகிறது. உப்பை தின்னவன் எப்படி வறண்டு மறுபடியும் தண்ணியை குடிப்பானோ, அப்படியே நிலத்தாய் பூமித்தாய் நான் வறண்டு அதிகமாக தண்ணி கேட்கிறார். இதையும் விட கொடுமை, இந்த பயிர், செடி, கொடி, மரம் எல்லாவற்றுக்கும் என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் தண்ணீரை விடுவீர்கள், அது அதற்கான உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப எப்படி தண்ணீர் உணவா மாறுது? அந்த செடிகளின் அந்த மரங்களின் வேறு கீழே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சை, காளான்கள் தங்கள் உணவுக்காக இந்த நீரை உறிஞ்சி அதை மரம் செடிகளுக்கான உணவு தேவைக்கு மாற்றி தள்ளுது. அந்த மகத்தான பணியை கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் செய்து, அந்த வேர்களில் நீங்கள் ரசாயன கந்தக உரங்களை கொட்டுகிற போது
இந்த அளப்பெரிய பணியை செய்கிற அந்த நுண்ணுயிர்கள் செத்து போகிறது. இது நன்கு விளங்கினோம். சும்மா நம்ம தண்ணி பாய்ச்சிரும் செடி வளருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் விட்டானே. மாசானுக்கு புக்காக்கோ எங்கள் அப்பாவுடைய குருன்னு வச்சுக்கிடுவோம். டி பெருநாட்டு இங்கே இந்த அது என்ன இடம்டா புதுச்சேரியில் ஆரோவில் பெருநாட்டு. எங்கள் அப்பா வந்து பெருநாட்டு கற்றுக்கிட்டு எங்கள் அப்பாவே சொல்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டி பெருநாட்டு சொன்னாரான்னா அப்புறம் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான்டா, பெருநாட்டே கொண்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? மாசானுவ புக்காக்க சொன்னால் மாசானுவ புக்காக்க வரணும். அவனை எங்கே செத்து போயிட்டான், அவனை போய் எங்கே கொண்டு வருது? இதில் என்னன்னு கேள்ல, இந்த வரலாறு கேட்டுக்க. நம்ம அப்பா மாசானுவ புக்காக்கவை சொல்கிறாங்க. மாசானுவ புக்காக்கோ ஒற்றை நெல் உனக்கு தெரியும், ஒற்றை வைக்கோல் புரட்சி படிச்சிருப்பா புத்தகம். படிக்கணும்னா படிக்கணும், என்ன படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். அதில் மாசானுவ புக்காக்கோடைய அப்பா நம்ம அப்பா இப்போ பண்ணுறாருல இந்த மாதிரி கந்தக உரங்களை ரசாயன உரங்களை போட்டு பண்ணுறாரு, ஒன்றும் வரமாட்டுது. இவன் படிச்சுட்டு வந்து என்னடா பிரச்சனை, நம்ம நிலத்தில் என்னடா பிரச்சனைன்னு பார்க்குறான். நிப்பாட்டினான், வேளாண்மை நிப்பாட்டிட்டு மண்ணை எடுத்து ஆய்வுக்கு கொண்டு வரேன். அங்கே போய் பார்த்தா மண் செத்துருச்சு. செத்தது காரணம் யார்? இவர் தான் அந்த பாக்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் செயல்பட்டு யூரியோ இந்த கருமாந்திரம் முடித்த சனி இங்கே தான். இந்த வெடி உப்பு 2ஆம் உலகப் பொருளை வெடிக்காத அந்த வெடி மருந்துகளினுடைய வெடி உப்பு அதை போட்டான். மீதியை பூச்சிக்கொல்லி மருந்துன்னு மீதி வெடிகளை அது தயார் பண்ணிக்கிட்டான். ரெண்டையும் விற்கிற சந்தையாக நம்ம தலையை கட்டிட்டான். அப்புறம் அது அப்புறம் பேசுவோம். இப்போது மாசானுக்கு புக்காக்கா 6 மாதம் என்ன பண்ணுறான், இந்த மண்ணை உயிர்ப்பிக்கணும்னு உழுது தலை இலை செடி ஆடு மாடு சாணம் உரம் இதெல்லாம் போட்டு 6 மாதமாக நல்லா மக்க வச்சு மண்ணை உயிர்ப்பிச்சு 6 மாதம் எடுத்து இந்த மண்ணை ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போகிறான். பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் அதில் உருவாயிருச்சு. மண்ணுக்கு உயிர் வந்துருச்சுன்னு விதைக்கிறான், வளர்ந்துருது. ஒரே ஒரு நாற்று தான் நடுறான். நம்ம மாதிரி கொத்த எடுத்து ஊன்றது இல்லை. ஒற்றை வைக்கோல் புரட்சி. இப்போ பாரு, என் தம்பி சிவராம இருக்கான் திருப்பத்தூரில் நடுறான் பாரு, ஒரு நெல் தான் 80 நாற்று அதை விரிவடை வச்சுட்டான். என்கிட்ட என்ன சொல்கிறான், அப்பா சொன்ன மாதிரி இது 1 100 ஆக்கணும்னே, அதான் என் கனவுங்கிறான். நல்லா விளங்கிக்கணும். ஒரு நாற்று தான். அந்த ஒற்றை வைக்கோல் புரட்சி எழுதின பிதாமகன் மாசானுவ புக்கோக்காவிற்கு நாம் இன்றைக்கு அவன் பெரிய இயற்கை பேரறிஞன் வேளாண் பேரறிஞன் என்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நிலத்தில் இந்த மொழியியல் ஆய்வறிஞன் மாசானுகோ அந்த சுசுமகோண என்கிற மொழியியல் ஆய்வறிஞன் எங்கள் மொழி சப்பானிய மொழி தமிழிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நிலத்திற்கு வேளாண்மை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியில் இருந்த கலை சொற்கள் உயிர் சொற்கள் வேர் சொற்களை கொண்டே எங்கள் மொழியை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். நான் சொல்லலை, உடன் பிறந்தார்களே. சுசுமகோண என்கிற மொழியல் ஆய்வறிஞன் தட்டி பாருங்க, இருக்கு, நீங்க வலைவெளியில் தட்டி பாருங்க. அப்படின்னா மாசானுகோ புக்கோக்கோவின் பரம்பரைக்கே வேளாண்மை கற்றுக் கொடுத்தவர்கள் எம்மின முன்னோர்கள் என்பதை பெருமிதத்தோடும் திமிரோடும் சொல்லணும். இந்த பயல்கள்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டு பாருது. விளைநிலங்களின் வளங்களே மிக குறைவின் உடன் பிறந்தார்களே, ரொம்ப கொஞ்சம், மக்கள் தொகையின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இவன் வெங்காயம் பருப்பு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறவன். இவனை நம்பி நீ உன் வாழ்க்கை ஒப்படைக்க முடியாது. இவன் கொரோனா வந்தால கைதட்டுங்க மணி அடிங்க விளக்கத்துங்கன்னு படுத்துருவான். இதனால எல்லாம் ஒரு கிருமி சாகுமா? அதுவும் ஒரு பாரம்பரியம் பார்க்குது. பல நச்சு கிருமிகளை உயிரோடு விட்டுட்டு நல்ல மனிதர்களை கொண்டு விட்டு போயிட்டுது. அதனால கொரோனாவும் ஒரு நல்ல கிருமி தான். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நுண்ணுயிரிகளை நிராகரிக்க முடியாது. என் அன்பிற்குரியவர்களே, எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நம்மால் வரப்பா, என்னடா மனித அறிவு, விண்வெளியில் ராக்கெட்டு விடுறான், இங்கே பூமியை குடஞ்சி புல்லட் ட்ரெயின் விடுறான், மெட்ரோன்றான், என்னென்னத்தையோ சொல்கிறானப்பா, தோசை மாவை புளிக்க வைக்க முடியலடா. சிந்திச்சு பாரு, உண்மையிலே உன்னால் புளிக்க வைக்க முடியுமா? நீ பாலை தயிராக்கிடுவியாடா? டேய், உன் அறிவியல் செஞ்சிருமா? இங்கே வாப்பா சயின்டிஸ்ட் வரிசையா நில்லு. பாலை நீ தயிராக்குவியா? தோசை மாவு இட்லி மாவை உன்னால் புளிக்க வைக்க முடியுமா? உன்னால் முடியாது.
யாரால முடியும்? உன் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது, பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், காளான்கள். அவையால் தான் அதை புளிக்க வைக்க முடியும். அவையால் தான் பாலை தயிராக்க முடியும். அவையால் தான் உன் உடலை மண்ணோடு மண்ணாக கரைக்க முடியும். உன்னை புதைச்சி அப்படியே புதைச்சிடறான்ல, அது சாப்பிட்டு 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 மண்ணோடு மண்ணாக கரைச்சி விட்டுருது. அதனுடைய பணியை உனக்கு தெரியாது. அதனால் பாக்டீரியா, பூஞ்சை, காளான்னு கேவலமாக கருதிடாது. நான் கேட்டப்பா அந்த பூச்சியை ஏப்பா பூச்சியை கொல்லணும்? ஏன் கொல்லணும்? ஏன் கொல்லணும்? ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, ஒரு பூச்சி நல்லா தேன் தருது. பூச்சியெல்லாம் கொண்டுட்டா உயிர் பெருக்கம் எப்படிப்பா இருக்கும்? மகரந்த சேர்க்கை, மகரந்த கடத்தல் எப்படிப்பா நிகழும்? நம்ம இந்த பிரதேசி பயில நம்ம பண்ணுற பண்ணு, தவளையை கொண்டு வர்றது, கொசுவை கொல்றோம்ட்டு இந்த என்ன சொல்கிறது, ப்ளீச்சிங் பவுடர் அடிச்சு விட்டுறது. தவளைக்கு அரட்டலைக்கு இறையே கொசு முட்டை தான், கொசு தான். அதுவும் நல்லா முட்டையை போட்டு சாப்பிட்டு கொசு வளர விடாமல் கொண்டு விடும். ஆனால் இவன் ப்ளீச்சிங் பவுடரை போட்டுன்னு தவளை அரட்டலை செத்துருது. கொசு சுதந்திரமாக வந்து கடித்து டங்குன்னு போட்டு சங்குது வச்சுட்டு போயிடுது. இதுதான் நடந்துருது. அந்த உயிர் சுழல் இருக்குல்ல, உயிர் தொடர்ச்சி இருக்குல்ல, அது ஒன்றை வெட்டிடும். அந்த அரட்டலைக்கு உணவாக இருக்கிற கொசுவை வளர விட்டுரும். அப்போ கொசுவை பிடிச்சி திங்கிற பாம்பை கொண்டு போகிறோம். அப்போ எலியை கொண்டு போகிறோம். பாம்புக்கு உணவாக இருக்கிற எலியை கொண்டு போகிறோம். ஆந்தைக்கு உணவாக இருக்கிற பாம்பை கொண்டு போகிறோம். அப்போ ஒன்னோட ஒன்று உணவு செங்கலை அறுக்கும்போது உயிரினங்கள் செத்துருது. அப்போ உயிர் பெருக்கம், பல்லுயிர் சூழல் இல்லாமல் போயிடுது. எறும்பு ஆறுகால் மனிதர்கள் ஐயா நக்கீரன் ஒரு புத்தகத்துக்கு இருந்த நண்டி தான். என் தம்பியெல்லாம் வாங்கி படிங்க. 15 பக்கம் தான், 20 பக்கமாக நம்ம தான், 20-25 பக்கம் இருக்குது. நான் கூட இந்த தினமொரு செய்தியில் கூட போட்டிருக்கேன். மனிதர்களை விட மகத்தானது எறும்புன்னு எழுதியிருக்கிறாரு. படிச்சுன்னா நீ அங்கேயே நின்றுவேன். எறும்பை பார்த்தா கும்பிடுவேன். இனிமே எறும்பு இப்படி கடந்து போகும்போது ஒன்னோட ஒன்று எதிர்கொள்ளும் போது கை உரிக்க கொள்ளுதுங்கிறாரு. மூக்கோட மூக்கு அப்படி அப்படி உரசிக்கிறது. அதனால எறும்போடு நாமளும் கை கொடுக்குங்கிறாரு. நம்ம அப்படி ஒருத்தன் வந்தா அக்கினி நட்சத்திரம் கார்த்திக் பிரபு மாதிரி போயிட்டு இருக்க. நீ தன் உடல் எடையை விட 50 மடங்கு அதிகமான எடையை அது சுமக்குங்கிறது. உன்னால முடியுமா? உன்னால 5 கிலோ டம்பிள்ஸே தூக்கி அடிக்க முடியாது. அதன் மூளையின் செல் இருக்குல்ல, 2 லட்சம் செல்கள் அதுக்குள்ள இருக்குது. 2 லட்சம் செல்கள் இருக்குங்கிறார். இத்தனையும் மண்டைக்குள்ள நீ வியந்து போயிருவ. 2 லட்சம் 3 லட்சம் எறும்புகள் இருந்தாலும் ஒரே மூளையாக செயல்படுங்கிறார். என் தம்பி தங்கைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். ஆளுக்கு ஒரு கருத்தை பேசிக்கிட்டு சட்டை பண்ணிட்டு இருந்தா பச்சை மட்டை தான் பூரா போயிருக்கும். உம்மா வந்து எறும்பை கற்றுக்க. முதல்ல அந்த எறும்பு ஆறுகால் மனிதர்கள் படிச்சுட்டு படிக்காதவனை கூப்பிட்டு அடி படுறா. இனிமேலாம் பரிச்சை தான். அடுத்து ஏதாவது வந்தால் அரங்கத்துக்குள்ள எல்லாருக்கும் தாள் கொடு, காசி வேணா கொடு. எறும்பு படிச்சிட்டியா? கேள்வி கேட்குறேன், எழுதி கொண்டா. ஆமாம், அண்ணன் வந்த பிறகு எல்லாருக்கும் நீட் இருக்குல்ல. நீதிபதிக்கு நீட் இருக்குல்ல, மருத்துவத்துக்கு நீட் இருக்குல்ல, அதே மாதிரி பதவிக்காரர் எல்லாருக்கும் நீட்டு. மோடி ஐயா எழுது, அமித்ஷா ஐயா எழுது, வா ஐயா ஸ்டாலின் ஐயா, தம்பி உதயநிதி வா, தம்பி எழுதுப்பா, நான் எழுதுறப்பா. ஒரு சிலபஸ், பொருளாதாரம், அறிவியல், புவியியல், வரலாறு, வேளாண்மை, இலக்கியம், உலக அரசியல், உலக அறிவியல், உலக வரலாறு, சூழியல் எல்லாத்தையும் எழுதுப்பா. ஒரு சிலபஸ் போடுப்பா, படிப்பா. நல்ல நேர்மையான நீதிபதியாராக இருக்காரப்பா, அவரை வச்சு வேல்யூவேஷன் பண்ணுப்பா, திருத்துப்பா. எல்லாரும் பாஸ் ஆகிட்டான் இருக்கட்டும். யார் அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கான்ப்பா? அவன் முதலமைச்சர்ப்பா, அவன் பிரதமர் இருப்பா. அடுத்தவன் வாங்கியிருப்பான், அவன் ஹோம் மினிஸ்டர்ப்பா. அதுக்கப்புறம் ஏன்ப்பா அவன் அறிவார்ந்த தலைவன் வந்துடுவான். நாடு மக்கள் நிம்மதியாக இருப்பான், நல்லா இருப்பான். இந்த கன்ஃபியூஸ் ஃபெல்லோ கிடையாது. என்ன செய்கிறேன், எது செய்கிறேன், எதுவும் தெரியல, எதுவுமே தெரியல. அடர்ந்த காடுகள், காப்பு காடுகள் இருக்குது. நாங்கள் கல்குவாரியே கூடாதுங்கிறோம். 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தோண்டிக்கங்கிறான். இந்த பரதேசி அங்கே டம்மு டும்முன்னு குண்டை வச்சா எங்கடா அந்த மானு, ஆடு, யானையெல்லாம் எங்கே இருக்கும்? ஐயா ஐயா, அறிவார்ந்த பெருமக்களே, நியாயமாரே, இந்த தூசி எங்கேயா போகும்? பூரா காட்டுகளையும் போய் செம்மி நஞ்சாயிரம் ஐயா. நாங்கள் சுவாசிக்கிற காற்று மழை நீர் அந்த இலையில வடிஞ்சுதான் ஏன் ஓடி வரணும்? அந்த தூசை கொண்டு வந்து இந்த தண்ணியில் கலந்தா நாங்கள் குடிக்கிற தண்ணி எப்படியா இருக்கும்? எப்படியா உங்களுக்கு இவ்வளவு அறிவு? எப்படி? எதை பற்றியும் சிந்திக்கிறது இல்லை. காசு. ஒரு படத்தில் பிரபுதாவன காசு 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 காசு
அப்படி பள்ளிக்கூடம் காசு, மருத்துவமனை காசும்பா, எது எடுத்தாலும் காசு. இந்த ஒரு கொள்ளை கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க பெரிய பாடு. மழை பெய்யட்டும் இரு. மழை பெஞ்சா ஓடி ஒதுங்கிறது. இப்போ மழை பெய்யலைன்னா மலைச்சோறு திங்கிறது. அப்புறம் அம்மனுக்கு முளைப்பாரி போடுறது. உன்னோட ஒரு பெரிய குழப்ப கூட்டம் கண்டிஷன். மழையே வரலை. அந்த மாதிரி தான் கண் வைக்கணும். அந்த மாதிரி பெய்யும் போது கதவை சாத்தி கொடைய பிடிச்சிடும். ஒரு கூட்டம் 2 நாள் நனைஞ்சா முளைச்சி போயிருவியா? முளைச்சாத்தான் என்ன சும்மா போட்டு நீ முடிக்க. அப்போ நனைஞ்சா அது வேலையை செய்யாது, பழுதாகி போயிடும். நனையணும். அது பிரபாகரன் பிள்ளைகள் கொட்டுகிற குண்டு மலைக்கே சிதறி ஓடாத இனத்தின் மக்கள் நாம். குளிர் மலைக்கு சிதறி ஓடனா கேவலம் இல்லையா? கேவலம். போகாத இரு, போகாத இரு. முதல் கடல் கரும்புலி மகள் உன் தங்கை, உன் அக்கா, அங்கையர் கன்னி, அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகளே, மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட வீரத்தமிழ் மக்களே, மான மறவர்களின் வாரிசுகளே, மான தமிழச்சி வீரத்தமிழச்சி மாறிலே பால் கொடுத்த என் தம்பி தங்கைகளை கவனியுங்கள். அங்கையர் கன்னி சிங்கள கடற்படை கப்பலை தகர்க்கப் போகிறாள். ஒற்றை மகள் 30 கிலோமீட்டர் கடலுக்குள் நீஞ்சி செல்கிறாள். 30 கிலோமீட்டர். ஒரே ஒரு மகள் ஆழ்கடலுக்குள் தனித்து. சரியாக ஒரு இரவு முடிந்த அடுத்த நாள் பகல் 12:30 அடிக்கிறாள். 12:30. அப்படி என்றால் 30 கிலோமீட்டர் 8 மணி நேரம் 40 நிமிடங்கள் நீஞ்சி சென்றிருக்கிறார். 40 நிமிடங்கள். ஒரே மகள். எவ்வளவு குளிர் இருந்திருக்கும், எவ்வளவு நடுக்கம் இருந்திருக்கும். ஒரு அடர்ந்த இருளுக்குள் தனியாக ஒரு மகள் தன்னந்தனியே 30 கிலோமீட்டர் நீந்தி போய் கடலுக்கு அடியில் கப்பலில் குண்டை வச்சு தகர்த்தாள் என்றால் அந்த மகளின் நீங்கள் உடன் பிறந்தவர்களா, அவர்கள் இரத்த துளிக்கு வந்தவர்களா? அவளை பெற்ற தாய் தந்தையர் தான் உங்களையும் என்னையும் பெற்றிருக்கிறார்களா என்பதை நினைச்சு பார்க்கணும். சும்மா வந்துக்கிட்டு அது வருது இது வருது இந்த பிரச்சனை பயந்துன்னா போயிரு, கதை பிடிட்டு போய் படுத்துக்கோ, வராத. சொல்லுவான் அவர் நல்ல வீரர், போர் வந்தால் படுத்து தூங்கிடுவார், நல்லா வேலை செய்வார், தேர்தல்னா வரமாட்டார் வேலைக்கு. இது ஒரு கூட்டம் அப்படி. அதனால இப்போ நமக்கு இருக்கிறது, நம்ம அதிகாரத்துக்கு வருகிற வரை நம்ம இந்த மக்களின் கோரிக்கைகளை வச்சு போராடித்தான் ஆகணும். நம்ம வேளாண்மையில் இருந்து தான் நம்முடைய பொருளாதார பெருக்கம், நம்முடைய தற்சார்பு வாழ்க்கையவே நம்ம தொடங்க போகிறோம், நம்முடைய வாழ்வியல் மரபையே மீட்க போகிறோம். அதனால் அரசு வேளாண்மை செஞ்சிடும். அதனால் நீ இப்போ நான் அதே பரந்தூரில் நிலம் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க, ஏர்போர்ட் இல்லை, அதே 5000 ஏக்கர் நான் எடுக்கிறேன். நான் எங்கள் அம்மா அப்பாட்ட போய் பேசுகிறேன், அம்மா எனக்கு 5000 ஏக்கர் தேவைப்படுது, நான் வேளாண் பண்ணை உருவாக்க போகிறேன், நான் 25 ஆண்டுக்கு உங்கள் நிலத்தை ஒத்திக்கு எடுத்துக்கிறேன், லீஸுக்கு எடுத்துக்கிறேன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுத்துக்கிறது. நீங்கள் என்ன விலை சொல்கிறீங்க? 5 ஏக்கர் உங்கள் நிலம், 25 ஆண்டுக்கு எவ்வளோம்மா? இந்தாங்க பணத்தை எடுத்துக்கிறேங்கம்மா. நிலம் யார் பேரில் இருக்கும்? எங்கள் அப்பா பேர்லேயே இருக்கும், எங்கள் தாத்தா பேர்லேயே இருக்கும், அரசு பேருக்கு வராது. ஆனால் ஒப்பந்தம் அவங்கக்கிட்ட இருக்கும், என்கிட்டே இருக்கும், அரசுக்கிட்டே இருக்கும். அப்போ 25 ஆண்டு கழித்து நான் செத்துருவேன், எங்கள் ஆட்சி போய் எங்கள் தலைமுறை ஆளும். அவன் போய் அந்த வீட்டில் கேட்பான், அம்மா ஒப்பந்தம் முடியுது, அவர் பேரனோ அவன் வாரிசாக இருப்பான், இந்த ஒப்பந்தம் முடியுது, மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறோமா இல்லை நிலத்தை உங்களுக்கு கொடுத்துற வேணுமா அப்படின்னு. இல்லை நீங்கள் மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறங்க, இல்லை நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க எடுத்துக்கிறங்க, இல்லை நிலத்தை நீங்களே வச்சுக்கிறீங்க. அப்போது அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்ன? அந்த நிலத்தின் அன்னைக்கு 25 ஆண்டு கழித்து நிலத்தின் மதிப்பு என்னவோ அதற்கு தமிழர்களின் அரசு, மக்களின் அரசு மறு ஒப்பந்தம் போடும். எடுத்துக்கிட்டு என்ன செய்யும்? நீங்கள் விரும்பினால் அம்மா உங்கள் குடும்பத்தில் இந்த வேளாண் பண்ணையில் வேலை செய்யலாம், விரும்பவில்லை என்றால் இந்த காசு வச்சு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம்.
ஆனால் நிலம் உங்களுது தான். நாங்கள் நிலத்தில் 2000 ஏக்கர் கரும்பு, 2000 ஏக்கரில் வாழை, 2000 ஏக்கரில் தக்காளி, இப்படி நாங்கள் பயிர் செய்வோம். நெல் பயிர் செய்வோம். நெல்லுனா பாரம்பரிய உழவு முறையில் பாரம்பரிய நெல், கருடச்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி இதுதான். இந்த 5008 இந்த குட்டை பயிரெலாம் கிடையாது. அன்னைக்கு பாரு, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோயில் உயரும், கோயில் உயர கோன் உயர்வான். இது அவை பெருமாட்டி அறிவு மூதாட்டி பாடினது. இன்றைக்கி வரப்பு இருக்கு உயரமா, நெல்லும் உயரலை, நீரும் உயரலை, நெல்லும் உயரலை. அன்னைக்கு குனிஞ்ச அர்த்தம், இன்றைக்கி முட்டிக்கால் போட்டு இருக்கிறோம். ஏன்? அடிக்காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. இது அப்பா சொன்ன முதுமொழி. புதுக்கோட்டையில் ஒரு அம்மா சொல்லிச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடிக்காட்டுக்கு இருக்குது, நுனி வீட்டுக்கு இருக்குது, நடு மாட்டுக்கு இல்லை. ஏன்? மாட்டுக்கு தீவனம் இருந்தால் மாடு உயிரோடு இருக்கும். மாட்டை கொல்லலைன்னா உழவு எந்திரம் டிராக்டர் விற்காது. பல ஆயிரம் மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்ச கூட்டம் இது. ஒரு 60 கிலோ எடையுள்ள ஒரு மகன் இந்த நிலத்தில் நடந்தால் அங்கே புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது, பாதையாயிருது. 6 டன் எடையுள்ள டிராக்டர் உள்ளதால் என்ன முளைக்கும்னு அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். நிலம் இறுகி போய் கட்டிப்பட்டால் அங்கே நெல்லோ முளைக்காது, பயிர் மற்ற எதுவும் முளைக்காது, புல்லு தான் முளைக்கும். இறுகி போன தரையில் அருகம்புல், கோரப்புல் தான் முளைக்கும். என்ன பார்த்துக்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? நம்ம முன்னோர்கள் கலப்பை வச்சு உழுதுனா பைத்தியக்காரனா? அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்னு சொன்னது பைத்தியக்காரனா? ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னவன் அறிஞன் இல்லையா? சொல்லுங்க. மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும் நம்மளாம் முட்டா போயல. மாம்பு உதிராமல் இருந்தால் பருவக்காற்று பொய்யாயிருச்சு, பருவக்காற்று சரியா வீசலை அப்படின்னா பருவமழை பெய்யாது. அப்போ மாங்காய் காய்ச்சா வேளாண்மை மங்கிரும். புளியங்காய் காய்ச்சா அப்படின்னா புளியம்பு காற்றுல உதிராது. அப்போ புளியங்காய் நல்லா காய்ச்சினா பருவக்காற்று வீசி இருக்கு, பருவமழை பொய்க்காது. அப்போ புளியங்காய் காய்ச்சா வேளாண்மை பொங்கிடும்னான்னு பட்டறிவில், கற்றறிவு மறந்து போகும் பெற்றோர்களே, பட்டறிவு மறக்காது. அவன் பட்டறிவில் எழுதினான். அறிவு என்னமோ அனுபவத்திலிருந்தான் பிறக்கிறது, ஆனால் அனுபவம் என்னவோ தவறுகளிலிருந்தான் பிறக்குதுங்கிறான் பில்கேட்ஸு. அப்படி நம்ம முன்னோர்கள் பல தவறுகளை செஞ்சு 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 கற்றது தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதும், அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்பதும், இதெல்லாம் அப்படி வந்தது தான். நீ என்னமோ பல்கலைக்கழகத்தை படித்தவன்லாம் தான் அறிவாளி நினச்சிக்கிட்டு இருக்கா. தூண்டி மல் கட்டி பிடிச்சவன் எந்த சயின்டிஸ்ட்டு, எந்த பல்கலைக்கழக மாணவன் சொல்லு? எந்த யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரு? கலப்பை கண்டுபிடிச்ச வேண்டா? டே கோடாரி மண் ஊட்டி கடிச்சவன் அவன் தான்டா உலகத்தில் ஆகச்சிறந்த விஞ்ஞானி. கோடாரி கண்டுபிடிச்சவன், கடப்பாறை கண்டுபிடிச்சவன், மண்வெட்டி கண்டுபிடிச்சவனோட சயின்டிஸ்ட் அவன் இருக்கான். ஒரு தூண்டி முல்லை கண்டுபிடிச்சி இதில் புழுவை போட்டு மீனை பிடிச்சிடலாம்னு கண்டுபிடிச்சிருக்கான். அவன் தான்டா ஆகப்பெரிய விஞ்ஞானி. அந்த தூண்டி முள்ளின் வடிவம் மாதிரி இருக்கு. அன்னைக்கு தக்கையை போட்டால் ஒரு குச்சியில் கட்டணும், இன்னைக்கு அது ஒரு கம்பியை கட்டி அப்படி சுற்றி அதுக்கு ஒரு இது வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் ஒரு தக்கையை போட்டு நவீனமாக இருக்குது. ஆனால் ஆர்ஜின் யார்? வேறு யார்? நம்ம ஆத்தால் அப்பன்னு நம்ம மூதாதை. நம்ம அடித்த கிட்டி புள்ள தான் கிரிக்கெட் அடிச்சுக்கிட்டு இந்த சனி இங்கே விளையாடிட்டு இருக்கீங்க. அதுதான், அது ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அத இல்லை ஆர்ப்பாட்டம்னு வாங்கிட்டு பெரிய கூட்டமாக நடத்திட்டாங்கன்னு ஒரு வழக்கை போட்டு 125ல் 126வது வழக்காக்கி சந்திப்போம். அதில் ஒன்றும் இல்லை, சந்திப்போம். வி வில் மீட் இன் தி கோர்ட்டுங்கிறாங்கல்ல, அதான் அது மாதிரி சந்திப்போம். இல்லை என்னென்னா, எத்தனை காலத்திற்கு இனி இன மக்கள் கையேந்திர நிலையில் நிற்கப் போகிறார்கள் என்பதை தன்மானமிக்க என் தாய் தந்தையரை விடுங்க, என் தம்பி தங்கையில் ஆழமாக சிந்திங்க. இந்த நிலையை நீடிக்க விடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என் தம்பி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாவட்டங்களின் தலைநகர் தோறும் நான் மினி ஸ்டேடியம், அதாவது சிறு விளையாட்டு அரங்கங்களை கட்டப்போகிறேன். என் அன்பு தம்பிக்கு நிறைந்து இருக்கிற தமிழின மக்களின் முன்பிருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் சிற்று அரங்கங்கள் பிறகு கட்டுங்கள், ஆனால் விளை வைத்து உழைத்து உழைத்து ஓடாய்த்து இந்த விளைய வைக்கிற என் வேளாண்குடி மக்கள் விளைகிற நெல்லை கொள்முதல் செய்து வாங்கி பாதுகாக்கிற உணவு கிடங்கை, சேமிப்பு கிடங்கை மாவட்டம் தோறும் கட்டுங்கள், தயவு செய்து கட்டுங்கள். இந்த தார்பாய் 3 கோடிக்கு கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் டாஸ்மார்க் சரக்கை அவ்வளவு அருமையாக பாதுகாக்கிறீர்கள், அது மட்டும் எப்படி? நாங்கள் விளைய வைத்த நெல்லை நனைய வைத்து முளைக்க வைத்து விடுகிறீர்களே சாக்கு மூட்டையோடு. இப்படிப்பட்ட ஒரு 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 ஆட்சியாளர்களை உலக வரலாற்றில் எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? நான் கேட்டேன், எதுக்குடா இப்படி இந்த நெல்லை எப்படா உங்களுக்கு தூக்க வருதுன்ட்டு. கடைசியாக தான் தெரியுது,
இந்த மக்கிய நெல் இருக்குல்ல, குறைஞ்ச விலைக்கு வேளாண்குடி மக்கள்கிட்ட வாங்கி இவர்களுடைய சாராய ஆலை இருக்குது பாருங்க, அதுக்கு மூலப்பொருளாக எடுத்துக்கொண்டு போறார்கள்ங்கிற. அவங்க அறிவோடு தான் வேலை செய்கிறாங்க, நாம தான் அறிவு கட்டு திரிகிறோம். நல்லா நீங்கள் இதை நுட்பமாக விளங்கிக்கணும். இதெல்லாம் இது ஒரு கொடுமை தான். பார்க்கும்போது கண்ணீர் வருது. திருவையாறில் என் அருமை தமிழ் தாய் தமிழ் சொந்தங்கள், என் அன்பு தம்பி பண்ணிக்கணும், காணொலியில் நம்ம பார்க்குறோம். பெரிய தொலைக்காட்சிகள் எதுவும் அதை காட்டல. ஏன்னா ஊடகங்கள் அதிகாரத்துக்கு அஞ்சுது. முதலாளிகள் லாப தேவைக்குத்தான் ஊடகங்களை வச்சுருக்கிறாங்க, மக்கள் சேவைக்கு இல்லை. அப்போ இதில் என்னென்ன அந்த வலையொலியில் நம்ம பார்க்குற போது கதறிக்கொண்டிருக்கிற வேளாண்குடி மக்கள் நிலத்தில் முளைத்து நெற்பயிர் அப்படி பச்சிலம் தளிர் போல பிறந்த குழந்தை போல அந்த குழந்தையை பச்சிலங்குழந்தையை அப்படியே பூமிக்குள் போட்டு மண்ணை மூடினால் எப்படியோ அப்படி முளைத்து வந்த அந்த பசுந்தளிர்களை, அந்த பச்சிலம் பயிர்களை பொக்களின் இரும்பு கை கொண்டு மண்ணை அள்ளி போட்டு மூடிய மகத்தான ஒரு சாதனையாளர்கள். இதை எப்படி ஒரு மானுட நேயம் மனச்சான்று இருக்கிற இவர்கள் எப்படி செய்ய முடியும்? கொடுங்கோளர்கள் கூட இந்த செயலை செய்ய மாட்டார். கேட்டால் சாலை போட வேண்டும் என்கிறார். என் நிலத்தை அழிச்சிட்டு எனக்கு பாதை கொடு என்று இந்த கூட்டத்தில் யார் கேட்டது? ஒருவர். ஐயா ஏவாவல் சொல்கிறார்கள், தஞ்சாவூரில் எங்களுக்கு 4 வழிச்சாலை வேணும்ன்ட்டு விவசாயிலாம் வந்து என்கிட்ட கடிதம் கொடுத்தாங்கன்னு. ஒரு கடிதத்தை வெளியிடுங்க. அப்படி கொடுத்தா அவங்க கட்சியில் இருக்கிற பைத்தியக்கார பையன் 4 பேர் கொடுத்துருப்பான். நீங்கள் சொல்கிறதுக்காக கொடுத்துருப்பான். அவ்வளவு ஒரு பைத்தியக்கார கூட்டமானாங்க, அவ்வளவு இழி மக்களா? ஏண்டா கல்லணை கட்டினவன் வாரிசு, உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் பெருவுடையார் கோயிலை கட்டிய பெரும்பாட்டனின் பேரன்கள் பேத்திகளை நாங்கள். எங்களுக்கு நீ வந்து எதோ நல்ல விளைநிலத்தை அழிச்சிட்டு ரோடு கட்டமா? நாங்கள் கேட்டமா சொல்லுங்க. நீங்கள் வீதியில் நின்று போராடணுமா? எங்களுக்கு பாதை போட்டு கொடுங்க, எங்கள் நிலத்தை அழிச்சிட்டு போடுங்கன்னு கேட்டோமா? போடாதீங்கன்னு போராடுறோம். அந்த போராட்டத்துக்குள்ள நீங்கள் மதிப்பளிக்கணும். அப்போ எப்படி இருக்கு? அது வளர்ச்சினா விளைநிலங்களை வந்து எடுத்துத்தான் ஆகணும் அப்படின்னு. எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? காரில் வேகமாக போகிறதுக்கு பாதை போடுறதா? காரில் வேகமாக போய் என்ன பண்ணுவ? வேகமாக வீட்டுக்கு போயிட்டா என்னடா பிடுங்குவே நீ? புல் பிடுங்குவியா, இல்லை கத்திரிக்காய் பிடுங்குவியா, நாற்று பிடுங்குவியா, என்ன பிடுங்க, இல்லை களை பிடுங்க? ஒரு மயிரையும் பிடுங்க மாட்டேன். சீரியல் பார்ப்ப, இல்லைன்னா ஏதாவது சினிமா பார்ப்ப. என்ன செய்ய போற நீ? என்ன செய்ய போற? விளைநிலம் என்பது நீங்கள் பார்க்கிறீர்கள் அன்பிற்குரியவர்களே, 4 வரப்பதுக்குள்ள நிலம் அப்படின்னு பார்க்குறீங்க. கரடு மேடாக காடாக இருந்ததை தெல்லு புழுதியாக்கி, அதை உழுது நன்மணலாக்கி அதை விளைநிலமாக மாற்றுவதற்கு என் பரம்பரை அதற்குள் பலியாயிருக்கிறது என்பதை பார்க்கணும். நீ என் பாட்டன் முப்பாட்டன் வேர்வை ரத்தம் சிந்தி அந்த நிலத்தை விளைநிலமாக மாற்றியிருக்கிறான், கழனியாக மாற்றியிருக்கிறான் என்பதை கவனத்தில் எடுத்துக்கணும். விளைநிலத்தை நீ ஏர்போர்ட் ஆக்கிடலாம், ஆனால் ஏர்போர்ட்டை விளைநிலமாக மாற்ற முடியாது. ஒருவேளை நீ சிப்காட்டுக்கு இடத்தை எடுத்து அடிக்கல் கட்டிட்ட பாதி கட்டிட்ட, ஒருவேளை பரந்தூரில் எடுத்து நீ பாதி கட்டிட்ட. ஆனால் நான் சொல்கிறேன், பிரபாகரன் மகன் நான் வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டு மறுபடியும் அதை விளைநிலமாக மாற்றுவேன். ஏன்னா எனக்கு கமிஷன் வேண்டியதில்லை, எனக்கு எது வேண்டியதில்லை. நான் மிகப்பெரிய தன்னலவாதி, மிகப்பெரிய சுயநலவாதி. என்னுடைய சுயநலம், என்னுடைய தன்னலம் என்பது தமிழ் பேரினத்தின் இனநலம்தான் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். தன்னலம் என்று எங்களுக்கு இருந்தால் அது எங்கள் இனத்தின் நலன்தான். அந்த சாதி இந்த சாதி அதெல்லாம் கிடையாது. என் தம்பி கரிகாலன் சொன்னான், தாங்கள் தெலுங்கர்களை ஏயா எறும்பை நேசிக்கிட்டு இருக்கிறேன், யானை குருவிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை மாதிரியே ரத்தமும் சதையும் பசியும் உறக்கமும் கனவும் கண்ணீரும் கொண்ட சக மனிதர்களை, என் சகோதர இன மக்களின், அதன் தமிழ் தாயின் பிள்ளைகளை. 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னட மொழி எது? 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு எது? 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம் எது? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவேன்னு என் தமிழ் தாயை பார்த்து என் தமிழ் புலவன் பாடுறானே, அது என்னது? பிரான்சிஸ் எல்லிஸ் ஒயிட் அவர்கள், எல்லிஸ் அவர்கள்
தமிழில் இருந்து கிளைத்து தலைத்த மொழிகள் தான் தென்னிந்த மொழிகள் என்று தன் ஆய்வில் நிறுவுகிறார். அதுக்கு மறுக்க யார் உண்டு? சும்மா போட்டு பேசக்கூடாது. ஆந்திராவில் நாங்கள் இருக்கோம், அந்த மண்ணின் மக்களின் அரசியலோடு கரைகிறோம். கர்நாடகாவில் 1.25 கோடி இருக்கோம், அந்த மண்ணின் மக்களோடு கரைகிறோம். இந்த மண்ணின் மக்கள் எங்களோடு நீங்கள் கரையுங்கள், எங்களோடு வாருங்கள். நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் தெலுங்கர்களுக்கு தண்ணி இல்லை, கன்னடர்களுக்கு கரண்ட் இல்லை, மலையாளிகளுக்கு பாதை இல்லை என்று சட்டம் கிடையாது. கல்வி எல்லாருக்கும் தரமாக, சரியாக, சமமாக, இலவசம், எல்லாருக்கும் தான். மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் சமமான சரியான தரமான மருத்துவம் எல்லாருக்கும் தான். போட்டு குழப்பிக்காத. இத்தனை வருஷம் ஆண்டுட்ட, ஒரு 5 வருஷம் கொடு, நீ வருத்தப்படுவ. எதுக்கு? இவங்களுக்கு ஆட்சியை கொடுத்ததுக்கு இல்லை, ஏன் இவ்வளவு காலம் கொடுக்காம இருந்தோம்னு வருத்தப்படுவேன். போட்டு குழப்பிக்காத. இங்கே வந்து நான் தெலுங்கர் தமிழராக மாறிட்டேன், நான் கன்னடர் தமிழராக மாறிட்டேன், மலையாளி வேண்டாம், செய்யாத. உன் சொந்த இனத்திற்கு உண்மையா இல்லாத நீ வேற எந்த இனத்திற்கு உண்மையா இருப்ப? ஏன் தாய்மொழியை நீ படிக்க மறந்து சொல்கிறான்ல, எங்கள் ஐயா சொல்கிறார்ல, நான் எழுதுறதுக்கு, எங்கள் ஐயா கிருஷ்ணகுமார் சொல்கிறார்ல, எழுதுறதுக்கு எங்கள் தாய்மொழி எழுத படிக்க வாய்ப்பு தருகிறேன், படி. எனக்கு தருகிறது டென்மார்க், எனக்கு தருகிறது நார்வே, எனக்கு தருகிறது பிரான்ஸ், எனக்கு தருகிறது ஜெர்மன். உங்கள் தாய்மொழியை மறந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் இனம் அழிந்து விடும் என்று டென்மார்க் 32 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கு. அதில் ஆசிரியர்கள் என் பிள்ளைகள், சம்பளம் டென்மார்க் அரசு கொடுக்குது. அதுபோல உன் தாய்மொழி தெலுங்கை மறந்துடாத, மலையாளத்தை மறந்துட. ஒரு தம்பி என்னை பேட்டி எடுத்துட்டான், நான் மலையாளி, எனக்கு என் தாய்மொழி தெரியாதுன்னு. தாய்மொழியை மறந்தவனோட நான் மனுஷனாக மதிக்கிறதுல உனக்கு பேட்டி கிடையாது, எந்திரிச்சு போயிட்டேன். ஏன் மறக்கிற? மலையாளியாவே என் மண்ணில் வாழ்வதில் உனக்கு இடையூறு என்ன? நீ கன்னடனாவே இந்த தமிழ்நாட்டில் வாழ்வதில் உனக்கு பிரச்சனை என்ன? என்ன பிரச்சனை? இந்திய தாய்மொழியாக கொண்டவன் ஜவஹர்பேட்டையில் வந்து தனி தீவு போல அவன் தனி நாடு வைத்து வாழ்றான். ஒன்றும் செய்யல. அவன் என்ன பண்ணான்? நீ யாரு? நானா இருக்கேன். நீ உன் இறையை வழிபடு, உன் பண்பாட்டோட வாழு, நீ உன் புத்தாண்டை கொண்டாடு, என் புத்தாண்டை என்னோடு சேர்ந்து நீனும் கொண்டாடு, உன் புத்தாண்டை உன்னோடு சேர்ந்து நானும் கொண்டாடுறேன். இங்கே எந்த சிக்கலும் கிடையாது. தெலுங்கர்கள் இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, கன்னடர்கள் இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, மார்வாடிகள் இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை எங்களோடு வாழ்வதற்கு. ஆனால் எங்களை ஆள வேண்டும் என்பதற்காக நீங்கள் இனம் மாறுவீர்கள் என்றால் நாங்கள் அதை விடுவதாக இல்லை. நீ யாரு, நானா இருக்கு. எங்க கோட்பாடு ஒண்ணுதான், எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை, தமிழ்நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம். இல்லை என்றால் நாங்கள் மறுபடியும் வீழுவோம். எல்லோரும் முன்னால் நிற்போம் என் உறவுகளே, ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனென்றால் இது ஒன்றுதான் என்னுடைய தாய் நிலம், இது என் தாய்மடி. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தமிழ் தாயின் பிள்ளைகளுக்கும் கையளிக்கப்பட்ட வரலாற்று பெரும்பணி என்பதை உணர்ந்து நிற்கிறோம். போட்டு குழப்பிக்காதீங்க. சீமான் வந்தால் நம்மளை விரட்டிடுவாரோ, நீங்கள் எங்களை விரட்டாமல் இருந்தாலே பெருசு. நியாயமாரே, 9 அமைச்சர்கள் தமிழக அமைச்சரில். நான் கூட சொன்னேன், இன்னும் விஜயநகர பேரரசாண்டா நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காதே. ஒன்றுத்துக்கு உதையாவது நீர்வளத்துறை, நீரே இல்லை. அப்புறம் வளம் எங்கிட்ட இருக்கு, அதுக்கு துறை எங்கள் ஐயா துரைமுருகன். அவ்வளோ பெரிய மனுஷன். நான் தம்பி உதயா அமைச்சரவையிலையும் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க இன்ப அமைச்சரவையிலையும் இருப்பீங்க. அவங்க பகுத்தறிவாதிகள், முற்போக்கு சிந்தனை உருவாக்குனான்னு நினச்சான். நம்ம கொத்தடிமைகளை உருவாக்கியிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது இந்த 6 மாதமாக. எனக்கு ஒரு ஆசை தான். எங்கள் ஐயா, எங்கள் சின்ன ஜமீன், எங்கள் ஐயா சின்னவர் வந்துட்டாங்க, அவங்கள முதலமைச்சராக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவனுக்கு நல்ல ஆயிலை கொடுக்கணும், பெரியார் ஏன் செத்தார் சீக்கிரமாங்கிறது நமக்கு தெரியுது, அண்ணாதுரை ஏன் செத்தாருன்னு தெரியுது. ஆனால் நல்ல ஆயிலை கொடுக்கணும். அப்படியே எங்கள் ஐயா இன்பா ஐயாவே நான் முதலமைச்சராக பார்த்துடணும். இந்த ஆண்டவன் ஒருத்தன் இருந்தான்னா அவன்கிட்ட அடிபட்டு சாவாம்பாரு. உங்களெல்லாம்
பார்த்துடணும். அந்த குடும்பம் தாங்க எங்களுக்கு சரியா வரும், வேற எதுவும் எங்களுக்கு சரியா வராது. ஏண்டா உன் குடும்பம் கூட உனக்கு சரியா வராதாடா? டே பைத்தியக்காரா, உன் குடும்பம் உனக்கு சரியா வராது. அதிமுக கூட ஒரு அடிமையாட்சி, இது கொத்தடிமையாட்சி, படுங்கொத்தடிமை. மோடிக்கு முன்னாடி கொடையை கூட கருப்பா பிடிக்கும்ல. என்ன பகுத்தறிவு, என்ன துணிவு! இங்க வந்தா நாங்கள் பெரியாரின் வழி தோன்றர்கள். எங்க அண்ணன் கவுண்டமணி வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட அடி மாட்டடி காட்டி வந்து கதவை திறந்துட்டு அருவாளை வச்சு தோழச்சு பெருமை வேட்டி பெருமாட்டி அப்படின்னா அது வந்து என்னங்க சத்தம், யாரா வேண்டா. இதேதான், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தட் இஸ் திராவிட மாடல். ஐயோ ஐயோ, என்னை பார்த்தா அம்மா இந்த கொடுமையை தொலைக்க வரங்குடு தாயே, குலதெய்வமே, வீரமா காளியே வரங்குடு. பெல்லா கொடுமை, இவங்களோட பெரிய இம்சை. இப்போ ஒரு 3ஆம் தேதி ஒரு நிகழ்வில் கலந்துக்க போகிறேன். அதில் அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க. தம்பி உதயநிதி அழைப்பு, இளைய கலைஞரே. இப்போ யாரும் ஐயா திமுகவுக்கு எதிராக இருக்கிறவர்கள், ஐயா கலைஞரை பிடிச்சவங்க பிடிக்காதவங்களாம் நீங்கள்லாம் இவ்வளவு கேவலப்படுத்திட முடியாது. அவரை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? தம்பி உதயநிதி இளைய கலைஞரான், இன்னும் 2 வருஷம் இருந்திருப்பார். இவங்க கொண்டுட்டாங்க, இப்படி பேசி தான் கொண்டுட்டாங்க. அவரை எனக்கு பிடிக்குது, கடைசி காலத்தில் வெறுப்பு வந்துட்டுது, என் இனச்சாவுக்கு இந்த துரோகத்தை செஞ்சுட்டாருன்னு. ஆனால் உண்மையிலே பெரிய பேரறிங்க, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நினைவாற்றலில் அவரை மிஞ்சி இனி ஒரு தமிழ் இந்த நாட்டில் ஒருத்தன் பிறகுனான். சும்மா போட்டு தம்பி உதயநிதி அதை சின்னவர் சொப்பு வச்சு விளையாடிட்டு போங்கடா, அப்படி பாடலாம் போட்டிங்களா, கிச்சு கிச்சு தாம்பலாம், கிய தாம்பலாம், இதே போடுங்கடா. எங்கே இருக்கு குச்சி? இங்கே இருக்கு, பொத்தி விளையாட்டு போங்கடா. என்னடா தம்பி, போங்கடா. கோட்டைக்கிட்டே கூட ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு எதையாவது வச்சுக்கிட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருந்துட்டு போங்க. என் பங்காளி சொல்ல, இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அது மாதிரி இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு. என்ன கேட்பாங்க, என்ன உங்கள் தம்பி உதயநிதி? அது தேர்தல், அவன் என்னைக்கு படம் நடிக்க வந்தானோ அன்றைக்கி இதெல்லாம் நடக்கும்னு கணிக்க முடியல. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நாய் முயலை பிடிக்கும், இந்த நாய் பிடிக்காது அப்படின்னு கணிக்க முடியாத நான் என்னடா வேட்டைக்காரன்? இவன் சரியாக வருவேன், வரமாட்டான். இவன் சண்டைக்கு போய் சண்டையில் சாவான், இல்லைன்னா நம்மளை கொண்டுட்டு சாவாங்கிறது கூட கணிக்க முடியல. நான் என்ன பெரிய போர் வீரன்? அதனால் இதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அது தெரிஞ்சுதானே நீ ஓட்டு போட்டிருக்க, தெரிஞ்சானே நிற்கிற, எந்திரிக்காத. அம்மா எல்லாம் பண்ணாத, மழை பெய்யாது கோச்சுக்கணும். ஆமாம், அதனால் அன்பிற்குரியவர்கள், என் அருமை தம்பி தங்கிகள், என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள், நாம் மிக இக்கட்டான நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் என்பது அரசியல் புரட்சி, அரசியல் விடுதலை ஒன்றுதான். புரட்சி ஒன்றால் தான் இது எல்லாவற்றையும் புரட்டி போட முடியும். கட்சி ஆட்சிகளால் இதை மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அந்த புரட்சிக்கு என் உயிரும் இனி என் உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். நீங்கள் எல்லோரும் தீக்குச்சி முடிந்தவரை பற்ற வையுங்கள், எரியட்டும். எத்தனை மெழுகுவர்த்தி, எத்தனை தீபங்கள் எவ்வளவு ஏற்ற முடியுமோ அத்தனையும் ஏற்றிவிடுங்கள். கருத்தியல் புரட்சியை கொண்டு விதையுங்கள். ஓசோ சொல்லுகிறான், கை நிறைய விதைகள் விதைத்து கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு முளைக்குமோ அவ்வளவு முளைக்கட்டும். நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக எண்ணாதே, விதைப்பதற்கான நாளாக எண்ணிக்கொள் என்கிறான். விதைத்து கொண்டே இருங்கள், முளைக்கும். முடிந்தால் நாம் அறுப்போம், இல்லையே இன்னொரு தலைமுறை அறுக்கும். ஆனால் அன்னைக்கு நம் அடிமை தலையை அறுத்து தமிழ் தேசிய நம் விடுதலை பிறக்கும். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், தமிழ் தாய்